திருமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாடா டியோகோ ஈவி வந்து ஃபேஸ் லுக் பண்ணி டாடா மோட்டர்ஸ் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த கார் வந்து 2022ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து லான்ச் ஆச்சு. நியர்லி 4 இயர்ஸ்ல வந்துட்டு இப்பதான் வந்து காம்ப்ரிஹென்சிவான அப்டேட் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கார்ல குடுத்துருக்க இந்த ஜிப்ரான் பவர் ட்ரெயின் டெக்னாலஜில எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. ஆனா காரோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பேக்கேஜ கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள சேஃப்டி பேக்கேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கம்ஃபோர்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் நெறைய அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து ஒரு ஈவி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அப்படிங்கிறக்காக இதுல வந்து கம்ப்ளீட்டா பம்பர்ஸை ஃப்ரெஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லாமே வந்து பாடி கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிளாக் கிளாடிங்ஸ் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அது வந்து என்னமோ ரொம்ப ஆடா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது. ரொம்ப மினிமலிசமான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹெல்மெட்டட் லோகோ வந்துருது. அதே மாதிரி இங்கே வந்து பிளாக்ல இருந்தா அது வந்து ஐஸு, அதே பாடி கலர்ல கொடுத்துருந்தா அது வந்து ஈவி அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இந்த கிளாடிங்கும் பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக பாடி கலரில் இருக்கு. இதே ஐஸ்னா இங்கே வந்து பிளாக் கிளாடிங்ஸ் வந்து ஏர் டேம்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துறாங்க. ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இது. அதே மாதிரி இதில் 360 டிகிரி கேமரா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயே நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கிடைக்குது. சைட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த லென்த் 3.8 மீட்டர்ஸை சேம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm இருக்கு. பெரிய சேஞ்சுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இதில் கொடுத்துருக்கிறது அலாய் வீல்ஸ் இல்லை, இதில் வந்து ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அலாய் மாதிரியே டிசைனில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் டெஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி இங்கே இந்த நம்ம டோர் ஹேண்டில்ஸில் வந்து குரோம் பிட்ஸ்லாம் வந்து அங்கங்கே பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ப்ரீமியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ ரே டிசைன் பொறுத்த வரைக்கும் என் டு என் கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்த மாதிரி நமக்கு தெரியும். பட் ஆனால் சென்டர் பீஸ் வந்து லைட்டே கிடையாது. லைட்ஸ் வந்து இந்த ஏஜ்லேயும் அந்த ஏஜ்லேயும் மட்டும் தான் இருக்குது. ஸோ எல்இடியில் நமக்கு கிடைக்குது. மேலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், டிஃபாகர்ஸ் வந்துருது. டியாகோ டிவி பேட்சிங்கு, 360 டிகிரி கேமரா இருக்கிறனால ரிவர்ஸ் கேமராவும் நமக்கு கிடைச்சிருது. ரிவர்ஸ் லைட் வந்து கொடுத்துட்றாங்க. பின்னாடி மட்டும் இங்கே வந்து பிளாக் கலர் எலிமெண்ட்ஸோட நமக்கு ரியர் பம்பர் வருது. ஸோ ஓவராலாக ரியர் டிசைன் வந்துட்டு ஒரு அந்த ஆல்ட்ரோஸை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. லித்தியம் எல்எஃப்பி பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 2 வேரியன்ட்ல நமக்கு கிடைக்குது. 19 and 24 kWh 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 வேரியன்ட்டோட ரேஞ்ச் பார்த்தோம்னா ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் வந்து 160 to 190 வந்துட்டு நமக்கு பேசிக்காக பேஸ் வேரியண்டான 19 kWh பேட்டரிலையும் 24 kWh பேட்டரிக்கு ரேஞ்ச் வந்து 205லேருந்து 215 ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் வந்து கொடுக்குறதா வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 பேட்டரிஸ்க்குமே வந்துட்டு மோட்டர் டார்க் வந்துட்டு 114 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து காமனாக இருக்குது. பட் ஆனால் பவரில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ 19 kWh பேட்டரிக்கு பார்த்தோம்னா நமக்கு 60 ஹெச்பியும் நமக்கு 24 kWh பேட்டரிக்கு வந்துட்டு 74 ஹெச்பி ஆஃப் பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இந்த பவர் ட்ரெயின் யூனிட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு 3-in-1 பவர் ட்ரெயின் யூனிட் வந்து கொடுக்குறாங்க. டாடா பஞ்ச் ஈவியில் வர மாதிரி 6-in-1 இன்டெகிரேட்டட் பவர் ட்ரெயின் யூனிட் வந்து கொடுக்கறது இல்லை. இன்வெர்டரு, டிரான்ஸ்மிஷனு, அப்புறம் வந்து மோட்டார், இது மூணையுமே இன்டெகிரேட் பண்ண ஒரு பவர் ட்ரெயின் யூனிட் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி பேட்டரி பேக்கில் பார்த்தோம்னா நமக்கு பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் வந்து பயன்படுத்தலை. பஞ்ச் ஈவியில் வர மாதிரி இதில் வந்துட்டு நமக்கு சிலிண்ட்ரிக்கல் சென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனாலே வந்து நமக்கு எனர்ஜி டென்சிட்டி பிரிஸ்மாட்டிக் செல்ஸோட இந்த சிலிண்ட்ரிக்கல் சென்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் டைமே சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் தான் இருந்துச்சு. இந்த டைமும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சில சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா உங்களோட இன்டீரியர் தான். நல்லா இதில் வந்து 2 டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரே அண்ட் லைட் கிரேவோட வருது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். டேஷ்போர்ட் லேஅவுட்டுமே ஓரளவு நல்ல குவாலிட்டியில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து நார்மலாக இது ஒரு கம்யூட்டர் கார், அதாவது அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறக்காக இந்த டச் ஸ்க்ரீனு அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக நமக்கு கொண்டு வரல. இதில் கெப்பாசிட்டிவ் டச்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸில் நிறைய கொடுத்துருக்கறனால ரொம்ப ஈஸியாக போயிடுது. அதே மாதிரி இங்கே வந்து பெரிய 10.1 inch ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீனு. இதில் வந்து நமக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே உள்ளிட்ட விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல சென்சிட்டிவ், டச் சென்சிட்டிவ் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற காசில் வரக்கு ஈக்குவலான டச் சென்சிட்டிவிட்டி இதில் இருக்குது. இதில் கிளைமேட் கண்ட்ரோலோ, ரேடியோ உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் பண்ணிக்க முடியும். இதில் 360 டிகிரி கேமரா நம்ம பார்த்தோம்னா அதுதான் இதில் பெரிய ஹைலைட்டே. குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நிஜமாவே ஒரு அஃபோர்டபுளான ஒரு கம்ப்யூட்டர் காருக்கு கிளாரிட்டி
செமையாக இருக்குது சீரியஸாக. கேமரா கிளாரிட்டி நல்ல கிளாரிட்டியில் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. ஸோ 360 டிகிரி கேமரா டாப் வேரியன்ட் நம்ம கிடைக்கிறனால அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே 5 இன்ச் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சின்னதாக லாஸ்ட் டைம் 4 இன்ச்சில் கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் 5 இன்ச்சில் வந்திருக்கு. கிராஃபிக்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது, சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே ஃபேப்ரிக் மெட்டீரியல்லாம் வந்து டேஷ்போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க, லெதர் வந்து பயன்படுத்தலை. இது ஒரு அஃபோர்டபுள் கார் அப்படிங்கிறனால இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நல்ல டாப் குவாலிட்டியில் வந்துருக்கு, நல்ல பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்கல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படியே பேர்த்து எடுத்த மாதிரி வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ஸ் வித் ஃபேப்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். இது வந்து ஃபாக்ஸ் டைப் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறக்கு இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு ரொம்ப ஹை குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே டீசெண்டாக இருக்குது. பட் ஆனால் அழுக்கு படிஞ்சிரும் தோணுது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் கலரில் இருக்கிறனால அழுக்கு படிஞ்சா க்ளீனாக தெரியும். மற்றபடி லே அவுட்டாக இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் டிசைனாக இருக்கட்டும் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது. சீட்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் தான் வருது டாப் வேரியன்ட்லையுமே. நமக்கு லெதர் சீட்ஸ் கிடையாது, பவர் சீட் கிடையாது, வென்டிலேஷன் கிடையாது, இந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட், ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னென்ன தேவையோ எல்லா விஷயம் கொடுத்துருக்காங்க. லாங் டிரைவ்ஸ்க்காக இந்த காரை உருவாக்கலாங்கிறது க்ளீனாக டாடா மோட்டர்ஸ் இதுலேருந்தே சொல்கிறாங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இலுமினேட்டட் ஸ்டீரிங் டாடா மோட்டர்ஸில் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து இலுமினேட்டட் ஸ்டீரிங் கிடையாது, டாடா டாட் ஈவிங்கிற அந்த பேட்சிங் வந்துருது. ப்ளஸ் மல்டி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இதிலே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரீஜனுக்கு வந்துட்டு தனியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலாக பின்னாடி வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து இருக்கும், இதில் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லாமல் பட்டன்ஸ்லேயே வந்து ரீஜன் வந்து பண்ணிக்கலாம். சார்ஜர் ஓப்பன் பண்ணுறது, சார்ஜிங் போட்டு ஓப்பன் பண்ணுறது, 360 மாதிரி எல்லாமே பட்டன்லேயே கொடுத்துட்றாங்க, ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பதிலாக ஃபோன் வைக்கிறக்கான தனி பேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சி டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சாக்கெட்டோட நமக்கு கிடைக்குது. இங்கே ஸ்டோரேஜ் வருது, ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துறாங்க டிரைவருக்கு. 12 வோல்ட் சாக்கெட் இங்கே உள்ளே வந்துருது. ப்ளஸ் இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ், இங்கே சின்னதாக 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் செலக்டர் வந்து இந்த டைம் ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த காரில். நார்மலாக மற்ற ஹை அண்ட் டாடா கார்ஸ்லேயும் வந்து டிரைவ் செலக்டர் அவ்வளோ ரியாக்டிவாக இருக்காது. இதில் ரொட்டேட்டிங் நாப் கொடுத்துருக்கறனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது. இது இந்த மாதிரி டாட்டாவோட அதர் ஹை அண்ட் கார்ஸில் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் சன்ரூஃப் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துட்றாங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் கிடையாது, இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ்டான ஒரு டிசைனில் வந்து நமக்கு கிடைக்குது. ரியர் சீட்டிங் வந்து நார்மலாக 3.8 மீட்டர் காருங்கிறனால கண்டிப்பாக ரியர் சீட்டிங் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஓகே, ஒரு கம்ப்யூட்டருக்கு போதுமான நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்டர் சீட் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்கறனால சிட்டிக்குள்ளே தாராளமாக பயன்படுத்திக்கலாம். 4 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து பயணிக்க முடியும். பட் 5 பேர்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் உட்காருக்கு. சின்ன ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துறாங்க சீட்லேயே வர மாதிரி. மற்றபடி இதில் வந்துட்டு ரியர் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்குறோம், இங்கே வந்து சார்ஜிங் சாக்கெட் எதுவும் இருக்க மாதிரி தெரியல பின்னாடி. ஸோ சார்ஜிங் சாக்கெட் எதுவும் கொடுக்கல. இங்கே வந்து பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ஸ்விட்சஸ் எல்லாம் பார்க்குறோம், இங்கே டாகுல் டைப் ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறோம் நார்மலாக பட்டன் டைப்பில் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து டாகுல் டைப் ஸ்விட்சஸ் எல்லா விண்டோஸும் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் டாகுல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் பட்டனோட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க வீல் ஆர்ச்சஸ் வந்து பிளாக் கிளாடிங்கில் வரும். பட் இந்த டைம் வந்து ஒரு ரீசைக்கிளபிள் மெட்டீரியல், செராமிக் டைப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஃபர்மாக இருக்குது, பார்க்குறக்கும் டீசெண்டான லுக் வந்து கொடுக்குது. டாடா பஞ்ச் இவியில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க சார்ஜிங் போர்ட், ஆனால் இதில் வந்துட்டு ரியரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 30 kWh சார்ஜரில் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். நியர்லி ஒரு 18 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 100 km ரேஞ்ச் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபுல் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நியர்லி 35 மினிட்ஸில் வந்து 0 to 80% சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு போர்ட்டபிள் சார்ஜர், ஹோம் சார்ஜருமே நமக்கு கிடைக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. 360 டிகிரி கேமரா வந்துருது. பிளைண்ட் வியூ மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட் ஸ்டார்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காரில் வந்து நியர்லி 40+ கனெக்டட் ஃபீச்சர்ஸும் நமக்கு வருது. டாடா டாட் ஐரா ஆப்பில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த காரோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா நியர்லி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 3.5 lakhs குறைஞ்சி 4.69 lakhல வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படிடா இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பேட்டரி அஸ் சர்வீஸ் மாடல் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பேட்டரிக்கான எந்த ஒரு விஷயமுமே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அதை பார்த்துக்குவாங்க. நம்ம ஒரு 1 கிலோமீட்டருக்கு 2.6 rupees மட்டும் பே பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம காரை எடுத்துக்கலாம். மற்ற காரை வந்து ஓன் பண்ணிக்க முடியும். பேட்டரி மட்டும் டாடா மோட்டார்ஸ் கண்ட்ரோலில் நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹோல் காருமே வாங்கணும், பேட்டரி இன்க்ளூட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 7 lakhலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. நியர்லி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 1 lakh வந்து குறைஞ்சிருக்கு. இத்தனை ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவல் ப்ரைசிங் 7 lakhல இருந்தாலும் டாப் லெவல் வந்து 9.99 lakhல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 11 lakhல இருந்த காரு இந்த டைம் டாப் வேரியன்ட் வந்து 9.99 lakhல இருக்குது. ஸோ டாடா டியாகோ ஈவியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஒரு சின்ன காரு, ஹேட்ச்பேக் காரு, இதுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்போம். 0 to 60 வந்து 5.7 secondsல அடிக்குது. அல்டிமேட்டான ஒரு பஞ்சியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நியர்லி ஒரு நம்ம இனிஷியல் ஆக்சிலேஷன் ஸ்போர்ட்ஸ் மோடில் ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. அதை க்ளீனாக உணர முடியுது, நல்லா நம்மளே புல் பண்ணுது உள்ள. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு டைம் புஷ் பண்ணுறேன்.
இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு புல் வந்து கிடைக்குது. நல்ல ஒரு பஞ்சியான பெர்ஃபார்மன்ஸு. நம்ம டிரைவ் மோடில் போட்டால் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது. நிஜமாவே இப்போ இருக்க பெட்ரோல் கார்ஸ்லாம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஈவி தான் நமக்கு இந்த ஹேட்ச்பேக் கார்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அது ஈவி போகிறது பெட்ரு. பெட்ரோல் எந்தூசியாஸ்ட்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க நான் நம்புகிறேன். மற்றபடி இதை வந்து இதுக்கு இருக்க பிக்கப்புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்குது. அதை இந்த ஸ்டீரிங் வந்துட்டு ஒரு சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அவங்க லைட் நார்மலாக டாடா காசில் இப்படி தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக மேனுவர் பண்ணுறதுக்கு, சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஹை ஸ்பீடில் போகும்போது கொஞ்சம் ஹெவியாகுது, அது ஓகே, அது நார்மலாக எல்லாத்துக்கும் காசுக்கும் ஆகிறது தான் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்காக. இவங்க லோ ஸ்பீட்லேயுமே கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஈஸியாக நம்மளால் ஸ்டீரிங்கை திருப்ப முடியல. இதுக்கு பிக்கப் அதிகமாக இருக்கிறனாலே இதுக்கு பிக்கப் இருக்கிற லெவலுக்கு இவங்க கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கார் கண்ட்ரோலபுளாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது நான் ஃபீல் பண்ணுறேன் நிஜமாவே. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து சாஃப்ட் டு பேலன்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நியர்லி வந்து நம்ம சின்ன சின்ன பாத் ஹோல்ஸு பம்ப்ஸ்லாம் ஈஸியாக தாண்டிடும். ரொம்ப ஷார்ப்பான பம்ப் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 170 mm தான் இருக்குது. இதில் இன்னும் ஒரு பெரிய இஷ்யூ நான் பார்க்குறேன்னா இந்த இன்சுலேஷன் வந்துட்டு 60க்கு மேலே போனாலே நமக்கு வின் நாய்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருது. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். 100லலாம் போகும்போது பயங்கர ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அது கொஞ்சம் அந்த இன்சுலேஷன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பின்னாடி வர்ற காரை பார்க்கலான்னு பார்த்தா நமக்கு அண்டர் வியூவில் தான் காமிக்குது. ஸோ சிம்பிளாக நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி கார் வருதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் ரைட்டு போடுறேன், கார் வருதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது பின்னாடி இருந்து. இப்போ நம்ம பின்னாடி இருந்து யாரோ ஓவர்டேக் எடுக்கிறாங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. சைடில் தான் வந்து தெரியுது, அண்டர் வியூ தான் தெரியுது. இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்கும்போது ஃபுல் வியூவுமே நமக்கு தெரியும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரரில் வந்துட்டு எனக்கு அது நிஜமாவே கிடைக்கல. கேமரா குவாலிட்டி நல்லா இருந்தாலும் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் சாட்டிஸ்ஃபைங்கே இல்லை நிஜமாவே. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அவங்க ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் அருமையாக கொடுத்துருக்காங்க, நிஜமாவே நல்லா இருக்குது. பிரேக்கிங் வந்து நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது நிஜமாவே. நம்ம லோ ஸ்பீட்லாம் போகிறோம்னா ஷார்ப்பாக பிரேக் அடிக்க முடியும். பிரேக் வந்து இனிஷியல் பிரேக் நல்லா இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு இனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டு விஷயம் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து இன்சுலேஷன், ரெண்டாவது வந்து இதுக்கு பிக்கப் ஏற்ற கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி கார் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது, கம்யூட்டருக்கு பெஸ்ட்டான காராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க பேட்டரி எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இதில் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேம் எஃபிஷியன்சி தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்ச் ஈவியில் பிரிஸ்மாட்டிக் செல்ஸ் கொடுத்துருக்கறனால எஃபிஷியன்சியை வந்து நிஜமாக என்னாலே உணர முடிஞ்சுது, நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இது வந்து அந்தளவு எஃபிஷியண்ட்டாக இருக்கா என்னங்கிறது எனக்கு பர்ஃபெக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. நியர்லி நம்ம இன்றைக்கி ஓட்டினது வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நியராக ஓட்டியிருப்போம். 33% ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ½ அன் ஹவர் கார் வந்து ஆன்லேயே தான் இருந்தது நம்ம ஷூட் பண்ணுறபோது. ஸோ அந்த நீரில் எல்லாம் சேர்த்து போனால் நீங்களே 20% வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்ட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். 50 கூட இல்லை, அதோட கொஞ்சம் கம்மியாக கூட சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு 180 200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கம்யூட்டருக்குலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறோம், அதுக்கு தனியாக ஒரு கார் வேணும்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்குது, ஈஸியாக பார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈவி இவ்வளோ குறைவான விலையில் 4 பேர் வசதியாக உட்கார்ற மாதிரி ஈவினா கண்டிப்பாக டியாகோ தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களோட ஈவியோட ரிலையபிலிட்டி மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த காரை ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல சந்திப்போம். Until then, bye from Kapil Murugesh.